அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வகுப்பு 10 தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம். ரொம்ப 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 முக்கியமான தேற்றம். வரக்கூடிய பப்ளிக்கில் கேட்கலாம், கேட்கப்பட வேண்டிய தேற்றம், கேட்க வேண்டிய தேற்றம். சரிங்களா? தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம். கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதான் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. இந்த கான்செப்டை நாம் என்ன செய்யணும், நிரூபிக்கணும். இந்த கான்செப்டை நாம் என்ன செய்ய போகிறோம், நிரூபிக்க போகிறோம். நிரூபணம் என்னன்றதை பாருங்கள். முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் ஏ 90 டிகிரி. முக்கோணம் வரையப்பட்டிருக்கு ஏபிசி. இந்த இடத்துல என்ன ஃப்ரேம் பண்ணியாச்சு, 90 டிகிரி. ஏபிசின்ற முக்கோணத்தில் இது 90 டிகிரி. நிரூபிக்க வேண்டியது என்னென்னா, ஏபி ஒரு சைடு ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஏசி அனதர் ஒன் சைடு ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஈக்குவல் டு கர்ணம் பிசிங்கிறது பிசி ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அமைப்பு எவ்வாறாக எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலேருந்து டிக்கு, ஏலேருந்து பிசிக்கு டீன்ற அந்த புள்ளி வரைக்கும் என்ன செய்கிறோம், ஒரு செங்கோணம் வரைகிறோம், ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். அப்போ இங்கேருந்து ஒரு 90 டிகிரி ஃப்ரேம் ஆகுது, இங்கேருந்து ஒரு 90 டிகிரி ஃப்ரேம் ஆகுது. ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏபி இந்த முக்கோணத்துக்கு காரணமாக அமையும். அனதர் ஒன் இங்கே ஒரு 90 டிகிரி இருக்கனால ஏடிசி அப்படின்ற முக்கோணத்துக்கு இந்த ஏசி காரணமாக அமையும். சரிங்களா? இதை வச்சு தான் நாம் என்ன செய்ய போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். கொடுக்கப்பட்டதில் நாம் என்னென்னலாம் எடுத்திருக்கோம் அதை வச்சு நம்ம எப்படி என்ன செய்ய போகிறோம், ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்றத பாருங்கள். முக்கோணம் ஏபிசி பெரிய முக்கோணம், அது வந்து முக்கோணம் டிபிஏ, டிபிஏ இந்த ப்ளூ கலரில் இருக்கல, இது மட்டும்தான். இவற்றை ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த ஏபிசி முக்கோணத்துக்கும் இந்த ரெண்டாவது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா டிபிஏ இந்த முக்கோணத்துக்கும் பிங்கிறது பொதுவானது, அதனால் டி பொது அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிங்கிறது பொதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போது கொடுத்த கான்செப்ட் படி பிஏசி 90 டிகிரி, கொடுத்த கான்செப்ட் படி பிஏசி 90 டிகிரி இது கொடுத்தது. நாமளாக ஒரு அமைப்பை உருவாக்கணும். அந்த அமைப்பு படி இந்த டியில் எனக்கு என்ன வருதுன்னா 90 டிகிரி வருது. இப்போ பிடிஏ 90 டிகிரி. அப்போ பிஏசியும் தட்ஸ் ஈக்குவல் டு பிடிஏவும் 90 டிகிரி அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுருக்கணும், புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இந்த கான்செப்ட் படி நாம் ஒன்று ஒன்றா என்ன செய்வோம், கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? முக்கோணம் ஏபிசி தோராயமாக எழுதி, அதாவது சர்வசமமாக இருக்கிற மாதிரி, விகித சமமாக இருக்கிற மாதிரி முக்கோணம் டிபிஏ அப்படின்ற 2 முக்கோணம் எடுக்கிறோம். அந்த முக்கோணம் பக்கம் பக்கம் விகிதப்படி சமம். சரிங்களா? ஆங்கிள் விகிதப்படி சமம். சரிங்களா? ஏபி பை ஏடி, ஏபிங்கிறது நம்ம எதை எடுக்கணும், பை பிடி அப்படிங்கிறது எதை எடுக்கணும் அப்படின்றத பாருங்கள். முதல் ஏபிங்கிறது பெரிய முக்கோணத்தினுடைய ஒரு பக்கத்தை எடுத்திருக்கேன். ஏபிசின்றது பெரிய முக்கோணம், அந்த முக்கோணத்தில் ஏபி ஒரு பக்கத்தை எடுத்தாச்சு. அனதர் ஒன் பை பிடி போட்டிருக்கோமா, பை பிடி போட்டிருக்கோமா. இந்த பிடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிடி எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னொரு முக்கோணம் நம்ம வச்சுருக்கோமா, இதுக்குள்ளே அந்த ப்ளூ கலர் முக்கோணம் இருக்கா, ஏடிபி, இது ஒரு முக்கோணம். சரிங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த டிங்கிறதுலேருந்து தான் 90 டிகிரி ஃப்ரேம் ஆகுதுனால இது காரணம். இது பொது பக்கம், இதை எழுதிடக்கூடாது, காரணத்தை எழுதிக்கூடாது. இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா பிடி, இதைத்தான் எழுதணும். அதுதான் நம்ம எழுதி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா எப்படி போட்டிருக்கோம், ஏபி பை பிடி, ஏபி பை பிடி. இது பெரிய முக்கோணத்தினுடைய கர்ணம், இது நாம் எடுத்த சின்ன முக்கோணத்தினுடைய கர்ணம். பெரிய முக்கோணத்தினுடைய கர்ணம் என்னென்னா பிசி, அது எழுதப்பட்டிருப்போம். சின்ன முக்கோணத்தோட கர்ணம் ஏபி, அது எழுதியிருப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா கர்ணம் பை கர்ணம்ன்ற கான்செப்டில் என்ன செஞ்சுருப்போம், எழுதியிருப்போம். பிசி பை ஏபி, இது பெரிய முக்கோணத்தினுடைய கர்ணம், இது அடுத்து இருக்கக்கூடிய சின்ன முக்கோணத்தோட கர்ணம். சரிங்களா? இது பெரிய முக்கோணத்தோட ஒரு சைடு, இது சின்ன முக்கோணத்தோட ஒரு சைடு. சைடைத்தான் எழுதணும், பொதுவான பக்கம் எழுதக்கூடாது, கர்ணம் எழுதக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்னா, இந்த ஏபியை இங்கே மேலே கொண்டு வரேன். அப்போ ஏபி இன்ட்டு ஏபி, ஏபி ஸ்கொயர். இந்த பிடி எங்கிட்ட கொண்டு வரேன், பிசி கிராஸ் பிடி அப்படின்னு வந்துடும். பிசி கிராஸ் பிடி இவ்வாறாக வந்துடுது.
சரி, இதில் நம்ம இன்னொரு முக்கோணம் வச்சுருக்கோம், அதை இப்போ கம்பேரிஷனுக்கு கொண்டு வர போகிறோம். என்னென்ன முக்கோணம்? பெரிய முக்கோணம் ஏபிசியவும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கோணம் டிஏசியவும் ஒப்பிட்டு பார்த்து ஆங்கிள் சி பொதுவானது அப்படின்னு எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். படத்தில் ஏபிசி ஒரு பெரிய முக்கோணம், ஏபிசி ஒரு பெரிய முக்கோணம். அனதர் ஒன் டிஏசி, இந்த மஞ்சள் கலரில் இருக்கல டிஏசி, இது ஒரு முக்கோணம். இப்போ இங்கேருந்து 90 டிகிரி ஃப்ரேம் ஆகிறனால இது என்னவா இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இங்கே இருக்கிறனால இது கர்ணமாக இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது பொதுவான பக்கம், அதாவது ஒரு முக்கோணம் வச்சுருந்தோம்ல, அந்த முக்கோணத்துக்கும் இந்த முக்கோணத்துக்கும் பொதுவான பக்கம்ன்றனால இந்த பக்கத்தை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அதை தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், எழுதப்பட்டதில் அதுதான் எழுதியும் வச்சுருப்போம். சரிங்களா? எழுதப்பட்டதில் என்ன செஞ்சுருப்போம், அதான் எழுதி வச்சுருப்போம். என்னென்ன இருக்குன்றதை பாருங்கள். சிங்கிறது பொதுவான பொது அப்படின்றது சொல்லிட்டோம். ஏன்னா 2 முக்கோணத்துலேயும் சிங்கிறது வருது. பிஏசி ஆங்கிள் ஏடிசி 90 டிகிரி. ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது பிஏசி பெரிய முக்கோணத்தில் இந்த இடத்துல 90 டிகிரி வரும். இன்னொரு முக்கோணத்தில் ஏடிசி இந்த இடத்துல 90 டிகிரி. அதைத்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 90 டிகிரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். BAC that's equal to ADC that's equal to 90 டிகிரி. இப்போ அடுத்த கான்செப்ட் நம்ம என்ன எடுக்கிறோன்ற பாருங்கள். சரிங்களா? கூற்று மற்றும் காரணத்தை அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், கொண்டு வரோம். இப்போ 2 முக்கோணம் எடுக்கிறோம். முக்கோணம் ஏபிசி, அதே மாதிரி முக்கோணம் டிஏசி, இது ரெண்டுமே விகிதமாக சமத்தில் இருக்குது. இப்போ ஏசி பை டிசி இது எடுக்கணும். பிசி பை ஏசி, இது பிசிங்கிறது பெரிய முக்கோணத்தோட கர்ணம், ஏசிங்கிறது சின்ன முக்கோணத்தோட கர்ணம். சரிங்களா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கர்ணம் பை கர்ணம் தட்ஸ் ஈக்குவல் டு ஏசிங்கிறது பெரிய முக்கோணத்தில் இன்னொரு பக்கம் இருக்கும். எடுக்கும்போது பெரிய முக்கோணத்தில் இந்த ஏசி தான் நம்ம எடுக்காமல் இருந்தோம். அதனால் இதை எடுக்கிறோம். இங்கே இந்த கான்செப்டில் அதை தான் எடுக்கிறோம். ஏசி பெரிய முக்கோணத்தோட ஏசி பை டிசி தட்ஸ் ஈக்குவல் டு, இப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் நடக்குது. இந்த ஏசி இங்கே வருது. ஏசி இன்ட்டு ஏசி ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு பிசி கிராஸ் டிசி அப்படின்னு வந்துடுது. ஏஏ விதிப்படி ஆங்கிள் விதிப்படி எழுதியிருக்கோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா இது 2வது முக்கோணத்தை கம்பேரிசன் பண்ணுறோம். 2வது முக்கோணத்தை கம்பேரிசன் பண்ணி இது எழுதப்படுது. 1வது இந்த இடத்துல என்ன எடுத்திருக்கோம்னா 1வது சமன்பாடுன்னு எடுத்திருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2வது சமன்பாடுன்னு எடுத்திருக்கோம். இந்த 2 சமன்பாடையும் கூட்ட போகிறோம். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு, ஏபிக்கு நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் என்ன கிடச்சிச்சு, ஏபி ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு பிசி கிராஸ் பிடின்னு கிடச்சிச்சு. அதுதான் எழுதியிருக்கேன். பிசி கிராஸ் பிடி எழுதியிருக்கோம். ப்ளஸ் இந்த ஏசிக்கு இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பிசி கிராஸ் டிசி, இதுலேயும் பிசி இருக்குது, காமனாக வெளியே எடுத்தாச்சு. மீதம் என்ன இருக்கும், இது பிசி போனது போக ஒரு பிடி இருக்கும், ப்ளஸ் இதில் பிசி போனது போக ஒரு டிசி இருக்கும். பிடியவும் டிசியவும் ஆட் பண்ணால் என்ன வரும், படத்தை பார்த்தா தெரிஞ்சு போகும். பிடி ப்ளஸ் டிசி, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் பிசி வந்துடும். பிடியவும் டிசியவும் ஆட் பண்ணிங்கன்னா பிசி வந்துடும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க கொஷினில். பிடி ப்ளஸ் டிசி அப்படின்ற இந்த இடத்துக்கு பதிலாக பிசி எழுதியாச்சு. ஆல்ரெடி இங்கே ஒரு பிசி இருக்குது. அப்போ பிசி இன்ட்டு பிசி ஸ்கொயர்டு அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. பிசி ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஸோ மிக முக்கியமான தேற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.